सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। वीरावली पंचकम श्रीमन्मायमंत्रकासुदैतं वन्दे गुरोर्मण्डलम् सिन्धूरारुण विग्रहां प्रणयनां माणिक्यमौलिप्रदत्तारानायकशेखरां कृतमुखीमालीनमक्षोरुहां वाणिज्यावलिपूर्णरत्नजटकं रक्तोत्फलं बिभ्रतीं सौम्यां रत्नगणस्तरक्तचरणां ध्यायेश्वरामम्बिकाम्। निजारुण प्रभापूर मध्यब्रह्मांड मंडला चंपकाशोकपुन्नाद सौगंधिगलसत्कचा कुरुविंद मणिश्रेणी कनकोटीरमंडिता। அற்புதமான மனுஷியாளுக்கு மோட்சாந்த பிரயோஜனங்களை கொடுக்கக்கூடியதான அம்பாளுடைய நாமக்கள். அதுல பஞ்ச தன்மாத்திர சாயகாங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். இது வெறுமன நாமாக்கள் மட்டும் இல்ல, மந்திரங்களையும் சொல்றதுங்கிறத மந்திர உத்தாரமாக பார்த்தோம். ஒவ்வொரு மந்திரத்தும் ஆயுத மந்திரங்கள், திராம் திரீம் கிளீம் ரூம் சஹா, அந்த மந்திரங்கள் எல்லாம் அதுல உத்தாரமானது எல்லாமும் பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு நாமாவுக்கும் அப்படி சொல்லணும்னு நிர்பந்தம் இல்லை. ஆனா அந்த நாமாக்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மந்திரங்கள் இருக்கு. அது தெரியலன்னா கொஞ்சம் தந்திரங்களை வாசிக்கணும், பெரியவர்களை கேட்டுக்கணும். ஆனா நிச்சயமா அதுல ஒவ்வொரு நாமாவிலையும் மந்திரங்கள் இருக்கு, அது தகுந்ததான மந்திரங்கள் இருக்கு. அப்படித்தான் வாக்தேவிகள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. ஆகையால் தான் இந்த சஹஸ்நாமத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. சஹஸ்நாமத்தை நாமாக்களாக வாசித்தாலும் மந்திரங்களை நம்ம பண்ணினதான ஒரு பலமானது வருது, ஜபம் பண்ணினதான பலமானது வருது. ஆகையால் தான் இது விசேஷமாக இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னோம். இப்ப அடுத்ததாக சில நாமக்கள் பார்ப்போம். நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. நிஜ அருண பிரபாபூர, நிஜம் தன்னுடையதான, அருண பிரபா சிவந்ததான ஒளி, பிரபாபூர ஒளியால் பூர்ணமாக இருக்கக்கூடியதான முழுமையான ஒளியால், மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா பிரம்மாண்டம் முழுக்க அதை முழுகும்படி பண்ணினவள். இதுல என்ன ஒரு விசேஷம் இருக்க, அம்பாளுடைய வர்ணமோ சிவப்பு, அந்த சிவப்பு வர்ணத்தினால் உலகம் முழுக்க பிரம்மாண்டங்களா மொழி போயிடுது அப்படின்னு சொல்ற. இதுக்கு நம்ம என்ன அர்த்தம்னு பார்க்கணும். முக்கியமாக ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒவ்வொரு ரசம் சொல்லப்பட்டிருக்க பரதநாட்டிய சாஸ்திரத்துல. அதே போலயே தந்திரங்களிலும் வர்ணங்களுக்கெல்லாம் தனித்தனி ஒரு விசேஷம் இருக்கு. அதுல மகத்துவத்தை காட்டுறது நீலவர்ணம். அதனால்தான் எது ரொம்ப பெருசா இருந்தாலும் அது கருப்பா இருக்கும். சமுத்திரம் பாருங்க நீளமா இருக்கு. ராமனுடைய வர்ணம் நீளம்னு சொல்றோம், கிருஷ்ணனுடைய வர்ணம் நீளம்னு சொல்றோம். அந்த நைல்யமானது என்னத்தை சொல்றது, ஒரு பொருள் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றோம். எந்த பொருளும் பெருசா இருந்தா நீளமாயிடும். ஆகாசம் நீளம், ஏன்னா எல்லாத்த விட பெருசு. ஒரு சைஸுக்கு மேல பெருசா போயிடுச்சுன்னா அது நீளமாகும். சயின்ஸ்லயும் படிதான் சொல்ற. அதே போலயே ஒரு மனுஷனுக்கு ஆனந்தம் வேணுமையானால் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது மஞ்சள். அந்த மஞ்சள் கலரான மனுஷர்களுக்கு சௌமங்கல்யத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். அப்படி பரமேஸ்வரன் வெளவெளேன்னு இருக்கார். அது என்னத்தை சொல்றதுன்னு சுத்த தன்மையை சொல்றது. அவருக்கு எப்பொழுதும் சுத்தமா இருந்ததான் பிடிக்கும். சர்வதா சர்வகாலமும் தர்ம மார்க்கத்திலேயே இருக்கணும், சுத்தமாகவே இருக்கணும். அதனால அந்த அந்த கலர் தான் அவருக்கு பிடிக்கும். இப்படி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விசேஷம், ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு ரசமும் சொல்லப்பட்டிருக்க சாஸ்திரங்களில். அதுல இந்த சிவப்புன்னு ஒரு வர்ணம் இருக்கு பார்த்தீங்களா, இது என்னத்தை சொல்றது? கருண ரசத்தை சொல்றது. இது காருண்யத்தை சொல்றது, ஒரு தயையை சொல்றது. இந்த அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, தன்னுடைய குழந்தைகள் இடத்துல எப்பொழுதும் காருண்யத்தை காட்டிண்டே இருக்கணும்னு. ஏன்னா தெரியும் இவங்கெல்லாம் தன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸ்பெக்டட் ஸ்டாண்டர்டுக்கு வரமாட்டா, நிச்சயமா தெரியும். பரமேஸ்வரன் எப்பொழுதும் அவ சரியான வழியிலேயே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறவர். ஆனா அம்பாளுக்கு தெரியும், சரி ஜனங்கள் அப்படித்தான், என்ன பண்ணணும், அவளை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நம்மளத்துல காருண்யத்தோட இருப்பாளாம். அந்த தயை இருக்க, கருணை இருக்க, அந்த கருணையை காட்டக்கூடியதான ஒரு செயல் இருக்க, அது இந்த அருண்யத்தினால தெரியுது. இதான் லௌகித்யம்னு சொல்றது. சாஸ்திரங்கள் லௌகித்யமேதஸ்ய சர்வஸ்ய விமர்சா அப்படிங்கிறது. ஏதஸ்ய சர்வஸ்ய, இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தங்களுடைய விமர்சம், தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, அதெல்லாம் என்னது? அந்த விமர்சம்ங்கிறது தான் அது பிரகாசத்தினுடைய ஆப்போசிட். பிரகாசம் ஒழிக்கிறது, ஒளிக்கு பிரகாசம்னு பேர். விமர்சமன விசேஷேன மிருத்தியதேதி விமர்ச, ஒழிக்கப்படுகிறது. உலகங்கள் எல்லாம் அந்த பிரகாசத்தினால ஒழிக்கப்பட்டு தானா மலர்வது. சூரியனுடைய ஒளி தாமரையில விழுந்தா தாமரை மலர்வது. அதனால அந்த தாமரையானது மலர்வதற்கு காரணமா இருக்கிறது எப்படி சூரியனுடைய ஒளியோ, அதே போலதான் மனுஷனுடைய இதயம் மலர்வதற்கு அம்பாளுடைய ஒளி வேணும். ஆகையால் அந்த ஒளியோட அம்பாள் எல்லாவற்றையும் அதை வளரும்படி பண்ணிட்டு இருக்காள. அதனால்தான் நிஜாருண பிரபா பூர, நிஜ தன்னுடைய அருணப்பிரபையினால பூர்ணமாக உலகங்களை மூழ்கி வைத்து விட்டார் அப்படிங்க. இது இந்த நாம சாதாரணமா இப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. இப்ப பாருங்க, இந்த ஆருண்யம் வேற யாருதோ இல்ல, ஸ்படிகத்துல கொடக்கூடியதான ஆருண்யம் செம்பருத்தி புஷ்பத்துக்கு. செம்பருத்தி புஷ்பம் பக்கத்துல வச்சோடையானால் சுத்தமா இருக்கக்கூடியதான ஸ்படிகமானது சிவந்ததாக காணப்படுகிறது. அந்த ஸ்படிகத்துல சிவப்பு இருக்கோ இல்ல? எங்க இருக்க சிவப்பு? பக்கத்துல இருக்கக்கூடியதான செம்பருத்தி புஷ்பத்துல. அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடியதான சிவப்பு இதுல காணப்பட்டு இது காணப்படுகிறது நமக்கு சிவப்பா. அப்பொழுது நாம் என்ன சொல்றோம்? அந்த புஷ்பம்ங்கிறது உபாதி. உபாதீயத்தே ஸ்வஸ்ய தர்மான், தன்னுடைய தர்மங்களை இன்னொடத்துல ஏற்றி வைக்கிறது. அந்த செம்பருத்தி புஷ்பம் என்ன பண்ணிட்டு தன்னுடைய சிவப்பை பக்கத்துல இருக்கக்கூடியதான ஸ்படிகத்துல ஏற்றி வச்சு ஸ்படிகமும் சிவப்பாக காண்பித்தது. அப்படி அம்பாளுக்கு ஔபாதிகமாக ஒரு சிவப்பா நிஜாருண, அந்த நாமாக்கள்லயே பார்க்கணும். ஆருண்யம் ஸ்வத்வம், தன்னுடைய சுவாபாவிகமான ஒரு குணம். எப்பொழுதும் யாரு கடன் வாங்கிட்டு வந்த குணம் இல்ல. ஜனங்கள் அதுல ஒரு அபிமானம், பக்தாடத்துல ஒரு காருண்யம், அவளை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணம், அது ஸ்வபாவ சித்தமாக உள்ளது, வேற எதனாலையும் வரல. நிஜாருண, இந்த ஆருண்யம் இருக்கலாம். அந்த ஆருண்யமானது எப்படி மற்றவைகளை ஒழிக்கும்படி பண்ணணும். அதான் பிரபா. பிரபான்னு சொன்னா ஒளி, அந்த தீப பிரபா. அதே போலயே சூரியனுடைய பிரப, அந்த பிரபானது என்ன பண்றது? மற்றவைகளை ஒழிக்கிறது. அந்த பிரபையினால என்ன பண்ணிட்டான்? உலகம் முழுக்க வியாபிக்கும்படி பண்ணிட்டு. நிஜாருண பிரபா பூர, அதுக்குள்ள என்னாச்சு? உலகங்கள் எல்லாம் மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா, பிரம்மாண்டங்கள் அங்கெல்லாம் அதுக்குள்ள மூழ்கி போயிருக்கு. பிரம்மாண்டங்கள்னா என்னது? நீங்க பாக்குறல இந்த உலகம் பூமண்டலம், இதுக்குள்ள எத்தனையோ கான்டினென்ட்ஸ் இருக்குங்கள். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறேங்கிறான், என்னென்னமோ பண்ணிட்டே இருக்க. எல்லாம் ஒரு பாயிண்ட் தான். நம்ம இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனா சார், அங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனா சார், திரும்பி வந்தா சார், வெளியூர் போயிட்டு வந்தா பிராயசித்தம் பண்ணிக்கணுங்கிற
இல்ல நீங்க சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரம் அம்பாளுடைய கண்ணுக்கு முன்னால இந்த பூமண்டலம் சேர்த்து ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். அதோட இல்ல, அந்த உத்தான பாதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணினார் தெரியுமோ, அவர் இந்த பூமண்டலம் முழுக்க ஓன் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு 7 குழந்தைகள். என்ன பண்றதுன்னு அந்த 7 குழந்தைகளுக்கும் அந்த தேரை வச்சுட்டு 6 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் போட்டாராம். ஒவ்வொரு சர்க்கிளுக்கு நடுவு இருக்கிறதெல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டாரு. அப்படின்னா இருக்கணும் சார். அப்பா என்ன காசு கொடுக்குறாருன்னு எவ்வளவு கொடுக்கணும்னு பாருங்க. பூமண்டலம் முழுக்க 7 குழந்தைகளுக்கும் 6 ரவுண்டு போட்டு நீங்களே எடுத்துக்கோ அப்படின்ட்டார். அது மாதிரி ஏற்பட்டதான் சப்தத்வீப அவசுபதி. ஒவ்வொன்றுக்கும் தீபம் இப்படி வந்தது அப்படிங்கிறது. இது ஒரு மண்டலம். நீங்க பாக்கிறது ஒரு பூமண்டலம். இந்த பூமண்டலம் மாதிரி பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம்னு மேலையும் கீழே அத்தல வீத்தல சுத்தல ரசாத்தல மகாத்தல தலாத்தல பாதாளம் கீழே. 7 14 லோகங்கள். கீழே 7 மேல 6, நீங்க இருக்கிறது 1, டோட்டலா 14. இந்த 14 சேர்ந்ததையானால் 14 மண்டலங்கள். இப்படி சேர்ந்த பூமண்டலம் 1, புவக மண்டலம் 1, இது போல மண்டலங்கள். இது போல சேர்ந்ததுன்னா ஒரு அண்டம். இது போல லட்ச கோடி அண்ட நாயிகா, 1 லட்சம் 1 கோடி, அவ்வளவு அத்தனை அண்டங்கள் அம்பாள் சிருஷ்டிக்கிறாளாம். அத்தனை அண்டங்களும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கா. மேல போய் பார்க்க போறோம். உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. கண்ணை மூடின போறோம் அத்தனை உலகங்களும் மறைஞ்சு போயிடும். கண்ணை திறந்தா அத்தனையும் சிருஷ்டியாருது. இப்படிப்பட்டதான இத்தனை மண்டலங்கள், இவைகள்லாம் என்ன ஆச்சுன்னா அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினால, தன்னுடைய சிவந்ததான ஒரு தோற்றத்தினால எல்லாமும் மூழ்கி போயிடுது. மூழ்கி போயிடுதுன்னு என்னத்தான், தனியாக காணப்படல. உங்க ஆத்துல இருந்தா போல இருந்து கரண்ட் கட்டுதான், இதுதான் சர்வசாதாரணமா இருக்க. பகல்ல தெரியாது, ராத்திரி ஒரு 8 மணிக்கு கட்டுன்னா என்ன ஆயிடுச்சு, சர்வமும் இருட்டோன்னு போயிடுது. உங்க ஆத்துல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் யாராத்துலயும் இன்வெர்டர் இல்லையேன்னு வச்சுப்போமே, எப்படி சார் இருக்கும்? காடாந்தகாரமா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன சொல்றோம், இருட்டு எல்லாவற்றையும் விழுங்கெடுத்து இருட்டுக்குள் எல்லாம் மூழ்கி விட்டது அப்படிதானே சொல்றேன். அதே மாதிரி எப்படி கருப்பான இருட்டுக்குள்ள, காரிருட்டுக்குள்ள, கும்மிருட்டுக்குள்ள எல்லாம் மூழ்கி போயிடுதோ, அதே போல அம்பாளுடைய ஒரு தோற்றத்தினால என்ன ஆச்சுன்னா எல்லாம் சிவந்ததாக ஆயிடுது. இதுதான் சிவப்புக்குள்ள மூழ்கி போயிடுது. நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இவ பாருங்க, உலகம் முழுக்க நீங்க நானு வித்தியாசம் தெரியல, யஜ்யம் யாகம் வித்தியாசம் தெரியல, சொர்க்கம் மனுஷன் வித்தியாசம் தெரியல, எல்லாமும் உள்ள போயிடுது. இந்நிலை உங்களுக்கு வரணும். அந்த வரத்துக்காக முதல்ல இப்படி தியானம் பண்ணுங்க. இந்த நாம என்ன சொல்றது, அந்த ஆருண்யத்தை நமக்கு தெரியும்படி பண்றது. இதை பார்க்கணுங்க. இதை பார்க்கணும்னா இதான் முதல் ஸ்டேஜ். பிரகிருதியில பார்த்தா உங்களுக்கு தெரியும். சூரியோதயமாகும் பொழுது எப்படி சார் இருக்கு உலகம்? அதுக்கு முன்னால இருட்டா இருந்ததா? பார்த்தான்னா தெரியும். நம்ம 8 மணிக்கு தான் எழுந்துக்கிறோம். காலமே ஒரு 4-5 மணிக்கு எழுந்துக்கணும். அந்த பிரகிருதியில எங்க போனாலும் அந்த பட்சிகள்லாம் என்னமோ பேசிக்கிறது ஒண்ணு. இன்னைக்கு எந்த பக்கம் போவோம், எவ்வளவு ஆகா, என்ன பேசிக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா சும்மா இருக்க மாட்டேங்கிறது, கதை 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 தான் பேசிட்டே இருக்கு. அந்த 5:30 மணி அந்த சமயம் வந்ததுமே அப்பதான் சூரியோதயம் மாறா போல இருக்க. உலகம் முழுக்க எப்படி தெரியுது, அருணோதயம் சிவப்பா இருக்கு. அந்த அருணோதயம்னு சொல்றது உஷக்காலம்னு சொல்ற வேதங்கள். உஷ அப்படின்னு அந்த தேவதை, அதுக்கு அருணன்னு பேர். சூரியனுடைய தேரோட்டிக்கு அருணன்னு பேராம். அவன் சிவந்ததான ஒரு கலரா இருக்காராம். முதல்ல தேரோட்டி வந்த பிறகு உள்ள இருக்கிற பார்க்க முடியும். உலகம் முழுக்க எப்படி காணப்படுறத, சிவப்பா காணப்படுகிறது. அது ஒரு 4-5 நிமிஷம் தான் இருக்கும். வேணும்னா நீங்க கன்னியாகுமரிக்கு போய் பாருங்க. அங்கேதான் இந்த சமுத்திரத்துல சூரியன் உதிக்கிற காலத்துல இதுக்காக செலவு பண்ணிட்டு போறா. போற அன்னைக்கு அங்க வேகமா இருக்கு சூரியோதயம். என்ன பண்றது, ரொம்ப கஷ்டம்தான். அங்கே என்ன இருந்தாலும் பார்த்துட்டு வரணும், நிச்சயமா போக வேண்டியதுதான். என்ன பண்றது, அங்கே போய் பார்த்தேன்னா அந்த சூரியன் உதிக்கிற காலத்துல எங்கேயும் உலகம் முழுக்க சிவப்பாக காணப்படுகிறது.
இது சிவப்பாக காணப்படுகிறது எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோ கலர் ஆயிடும். அந்த சிவப்பா இருக்கிறத மஞ்சளான கலர் உலகம் முழுக்க மஞ்சளாக பூஜைப்படுறது. அதுக்கும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், வெள்ளைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாது, ஒரே பிரபேதான். அதுக்கப்புறம் 6:30 மணி 7 மணி ஆயிடுச்சுன்னா நீங்க சூரியனை பார்க்கவே முடியாது, கண்ணை போச்சு. சோ முதல்ல உதிக்கிறது எப்படி இருக்க? சிவப்பாக இருக்கு. இது பிரகிருதியினுடைய திருஷ்யம், சாஸ்திரநாமத்துல சொல்றது இல்ல, நேச்சர்ல இப்படி ஏற்படுறோம். இங்க பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். வேணும்னா நாளையில இருந்து ஆரம்பிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. சூரியோதயம் முன்னால சிவப்பாக இருக்கும், உலகம் முழுக்க சிவப்பா இருக்கு, ஆகாசம் முழுக்க சிவந்ததாக இருக்கும். இதத்தான் என்ன சொல்றா, நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தால் உங்க இதயத்துல சிவப்பாக காணப்படும். நம்ம சரீரத்துக்குள்ள அந்த சிவப்பான ஒரு ஒளி வரும். அந்த சிவப்பான ஒளி வந்ததையானால் நம்ம நல்ல வழியில இருக்கோங்கிறதுக்கு அடையாளம். நிஜாருண பிரபா பூர மத்திய பிரம்மாண்ட மண்டலா. இது இந்த அர்த்தம் எதற்காக சொல்றது? வாழ்க்கையில எடுத்துக்கொண்டதான பாதை என்னாக இருக்க, இவன் வாழ்க்கையில அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துன்னு சொல்ற சாதனையில முன்னுக்கு வர்றதுக்கு முதல் அடையாளம் அப்படிங்கிறது. அதான் இந்த நாம அம்பாளுடைய ஸ்தூல சரீரம் சொன்னதுமே அடுத்ததாக சொல்றா. இதுக்கப்புறம் இந்த நாம எங்க சார் கொண்டு வந்து உங்களை விடுறது? முதல்ல இங்க சொன்னா நிச்சயமா இதனுடைய முடிவு இருக்கணுமா இல்லையா? முடிவு என்ன சொல்றது? நான் தான் அதுலயே சூச்சனை பண்ணேனேங்கிற வார்த்தை எடுத்தேன். என்ன கும்மிருட்டுல பொருள் எல்லாம் என்னாச்சு? ஒண்ணும் இல்லை, எல்லாம் மொழி போய். அதே போல ஆருண்யத்துல எங்க பார்த்தாலும் சிவப்பு தான் தெரியுது, வேற ஒண்ணும் இல்லை. நீங்களோ எதிராளோ எல்லோருமே ஒரே சிவப்பா தான் இருக்க, வேற ஒண்ணும் இல்லைன்னா அந்த துவைத்தம் எல்லாம் என்னாச்சு? ஒண்ணா போயிடு. நான் வேற, நீங்க வேற, பார்க்க வேண்டியதான பொருள் வேற, பார்க்கிறவன் வேற, இப்படிங்கிற ஒரு துவைத்தமே இல்லாமல் எத்திர ஹெத்வைதம் இவ பவதி ததிதர இதரம் பஸ்யதி ததிதர இதரம் திருணோதி. எங்கு ரெண்டு இருக்கோ அங்கேதான் விவகாரம். இங்க ரெண்டே இல்லையா, ஒன்னாதானே இருக்கு. சர்வமாத்மைவாபூத் தத்கேனகம் பஸ்யேத் கேனகம் சுணுயாத் கேனகம் விஜானியாத். எல்லாமே ஒன்னா போயிடுது. அம்பாளை தவிர ரெண்டாவது ஒன்றும் காணல. ரெண்டாவது பொருளே இல்லைன்னா காணலைன்னா அவ்யவகாரியமான ஒரு நிலைக்கு இல்லை, விவகாரத்துக்கு அதீதமான ஒரு நிலை. இதனால நான் வேற, மந்திரம் வேற, மந்திரத்தை ஜபிக்கணும் வேற, இதனால அம்பாளை பார்க்கணும். என்னத்தை பார்க்கறதுன்னு எல்லாமே சிவப்பா தானே இருக்க. அந்த அத்வைத்த நிலையில அத்வைதாத்மா அனுபூதி வரக்கூடியதான நிலையில வேற ஒண்ணும் இல்லை சார், இது ஒண்ணுதான் இருக்கு. எங்க ஆரம்பிச்ச? சிவப்புல ஆரம்பிச்ச. லௌகித்யமேதஸ்ய சர்வஸ்ய விமர்த்தா ஸ்ரீ குரு கர்வ காரண பூதா சக்தி. அங்கிருந்து ஆரம்பிக்கிறது பாவனோபனிஷத்துல. விவகாரம் என்ன? அந்த அத்வைதாத்ம நிலைக்கு கொண்டு வந்து விடுறதுதான் இது. வெறுமன உபாசனையில ஆரம்பிச்சு, இது ஒரு உபாசனை இல்ல, இது அகங்கிரகோபாசனை. அகங்கிரகோபாசனைன்னா கடைசியில ஒண்ணுதான் நிக்கிறது. அந்த அகமகம் எனக்கூடியதான ஸ்வரூபம். அகம் யாரு என்று பார்த்து அகம் பிரம்மான்னு முடிச்சள். அகம் வேற பிரம்மம் வேறன்னு இல்ல, இருக்கிறது ஒரே ஸ்வரூபம். இங்க கொண்டு வந்தது நிஜாருண பிரபா போற மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அம்மா அப்பா ஆத்துக்கார குழந்தைகள் வீடு காரு, எத்தான வித்தியாசங்கள் நமக்கு ஒண்ணும் இல்லை சார். இல்ல ஒரே சிவந்ததான ஒரு ஸ்வரூபம், ஆனந்ததான ஒரு ஸ்வரூபம், மனசுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதுல பாருங்க எல்லாம் ஒரே கவலை என்ன அப்படி இருக்கு, ஒரே ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்தம் வேற, ஆனந்தி வேற, ஆனந்தத்தை அனுபவிக்கிறது வேற இன்னும் கிடையாது. ஒரே ஆனந்த விக்கிரகா, அந்த ஸ்வரூபத்தை நாம் அடைகிறோம். ஆகையால் தான் இந்த நாமாவை இப்படி சொல்லிருக்கு. நான் இருக்க இந்த நாமத்தான் ஆச்சாரியாள் எப்படி இதை அனுபவிச்ச? இதே நாமாவை ஸ்வயாஹ்ருத்வாவாமம் வபுர பரித்ருப்தேன மனசா சரீரார்த்தம் சம்போ அபரமபி சங்கே கிருதமபூத் யதேதத்வத்ரூபம் சகலமருணாபம் திருநயனம் குதாப்யாமானம்ரம் குட்டிலசி சூடாலமகுடம். அம்மா என்னமோ இங்க தகராறு நடந்திருக்குங்கிறார் அவர்.
ஏன்னா நான் பார்வதி பரமேஸ்வரால 2 பேரை பார்த்துட்டு இருந்தேன். பிரகாசம் விமர்சம்னு 2 ஸ்வரூபம் இருந்தது. ஒளி ஒண்ணு ஒழிக்கப்படுகின்றதான பொருள் ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல அப்படித்தான் இருந்தது. சிஷ்யன் வேறு குரு வேறு. இந்த சிஷ்யனானவன் குருவானவர் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணினார். இது உபதேசம் பண்ண பண்ண என்ன ஆச்சுன்னு அந்த சிஷ்யனானவன் தன்னை மறக்க ஆரம்பிச்சார். தன்னை மறந்தா பரவாயில்ல, சாஸ்திரத்தையும் மறந்தான். இப்பதானே நடக்கிறது ரொம்ப பேருக்கு. குருதான் சாஸ்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆனா என்னடா தன்னை மறந்தார், சாஸ்திரத்தை மறந்தார், கடைசியில குருவையும் மறந்தார். என்ன சுவாமி இப்படியாச்சு? நசிஷ்யோ நசிஷ்டா நாஸ்தா நாஸ்திரம். ஆனா என்ன இருக்கு? கதேகோ வஜேவலோ என் நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விடுறான் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம். அதனால என்னாச்சுன்னு முதல்லயே ஒரு பகுதியை சாப்பிட்ட பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் ஒரு பாகம் இருந்தது, அந்த பாகத்தை நீங்க எடுத்துங்க. அது எப்படித்தான் நீங்க என்ன பண்ணிட்டாரோ ஒரு பகுதி உள்ள போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் என்ன வபோஹோ அபரித்ருத்தேன மனசா. என்னதான் இருந்தாலும் ஈக்குவல் ரைட்ஸ் டு உமன் வச்சுட்டு நீ பாதி கொடுத்து சாப்பிட்டாலும் இவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் போறல உங்களுக்கு. இந்த அத்வைதிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா சரி, உலகமே போயின்பா, சொல்றவனே போய்க்கிறான். இது வம்புல உலகம் போயின்னு அப்புறம் குருவே போய் சாஸ்திரமே போய் என்ன இருக்குன்னு நான் ஒருத்தான் உண்மைங்கிறான். அது மாதிரி என்ன இருக்கு விவகாரம்? என்ன பண்ண இன்னொரு பாதி சரீரம் பரமேஸ்வரன் இருந்தது, அதையும் சாப்பிட்டாள் அம்பாள். ஸ்வயாகிருத்வா வாமம். ஒரு பகுதியானது இடது பகுதியானது நீ பரமேஸ்வரனுடைய இடது பகுதியை தாங்கள் முன்னாலேயே சாப்பிட்டாள். இன்னும் இருக்கக்கூடியதான் இன்னொரு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதையும் வபோஹோ அபரித்ருப்தே நமனசா. உங்களுக்கு திருப்தி இல்லை. என்ன இந்த ஜீவனுக்கு இந்த துவைத்தமே இருக்கக்கூடாது. துவைத்தம் இருந்தா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். என்ன பிரம்மலோகம் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், வேண்டாமே அவனுக்கு அத்வைத்த நிலை வரட்டுமே அப்படின்னு நினைச்சுட்டு சரி இன்னொரு சரீரம் இருந்தது பார்த்தீங்களா, அதையும் சாப்பிட்டல் போல தோன்றது. எப்படி பார்த்தேன் நீங்க? ரூபம் உங்களுடைய ரூபமானது சகலம் அருணாபம். சகலம் அருணாபம் எல்லாமே ஆருண்யமாக இருக்கு. இந்த மந்திரத்துல ஹகார ரேப ஈகாரம் பிந்து இங்க சொல்லப்படுறது. அதான் சகலம் அருணாபம். சகலம் அதுக்கப்புறம் ஹ்ரீ, அதான் மந்திரம். சகலம் அருணாபம் திரிணயனம் நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. அந்த ஸ்ரீவித்யா பிரணவமா இருக்கக்கூடியதான ஹிரீங்காரத்துல எல்லா பிரபாவமும் போயிடுத்து, மூழ்கி போயிடுத்து. சகலம் அம்பாளுடைய ஸ்வரூபம். நீங்க என்ன சொல்றேன்? இதுதான் வேதாந்தங்களை சொல்லும் பொழுது பாதாயாம் சாமானாதிகரண்யம் சொல்றது வழக்கம். எது சகலமாக காணப்பட்டதோ அது கடைசியில ஹிரீங்காரமாகத்தான் இருக்கு. எது வெவ்வேறாக காணப்பட்டதோ அது என்ன ஆயிடுது? ஹிரீங்காரம் தான். அத்வைத வித்தேகே துவைத மித்யாத்வ சித்தி பூர்வகத்வாத். துவைத மித்யாத்வம் தெரிஞ்சாத்தானே அத்வைதம் சித்திக்கும், அத்வைதாத்ம நிச்சயம் வரும். அந்த அத்வைதாத்ம நிச்சயம் எப்படி? இந்த துவைதமானது சகலமாக வெவ்வேறாக தனித்தனியாக தாங்கள் எதை பார்த்து கொண்டிருந்தேளோ அதெல்லாம் இருக்கிறது பிரப ஒண்ணுதான். நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா எதே தத்வத்ரூபம் சகலமருணாபம் திரிநயனம். இந்த திரிநயனம்னு சொல்லியிருக்காரு. என்னது? சோம சூரிய அக்னி லோச்சனா. எல்லா ஜோதிஷங்களும் இந்த ஜோதிக்குள்ள ஒன்னா போயிடுவோம். சூரியன் என்ன, சந்திரன் என்ன, அந்த நெருப்பு என்ன, அந்த மூணும் அம்பாளுடைய சிவப்பான நகையில வந்தாச்சு. குச்சாபியாமானம் என்ன ஆயிடுச்சு? அம்பாள் கொஞ்சம் அந்த ஸ்தனங்களுடைய பாரத்தினால கொஞ்சம் முன்னால குனிஞ்சு நிக்கிறான். ஸ்திரீகளுடைய ஒரு சுபாவம் என்ன? குனிஞ்சு நிக்கணும், குனிஞ்சுத்தான் இருக்கணும், முன்னால கொஞ்சம் வளைஞ்சு இருக்கணும். அப்படி எனக்கும் சமானம் உண்டான்னு இப்படி வைக்கப்படாது. பழைய நாள்ல ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு சொல்லி கொடுத்தது இருந்தா இப்போ அப்படி இருக்கான்னு வச்சுப்போமே. நமக்கு என்ன குச்சாபிராமானம் கூட்டில சசி சூடா லமகுடம். அந்த தலையில அந்த சந்திர முகுடத்தோட இன்னைக்கு காணப்படுறது அப்படின்னு ஆச்சாரியர் சொன்னாரு. இதே அம்சத்தான் அங்கே சொல்லியிருக்க. ஆகையால் இந்த மந்திரத்துக்கு ஸ்வரூபத்தை சொன்னோம். தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்ம பலே ஜுஷ்டாம். தாம் அக்னிவர்ணாம் அம்பாள் எப்படி இருக்கா?
அக்னிவர்ணாம் தபசாத்வலந்தீம், ஜுவால வருது, வைரோச்சனீம் கர்ம பலேஷ ஜுஷ்டாம் அப்படின்னு எதை சொல்லியிருக்கோ அந்த ஸ்வரூபம் தான் இந்த நாமாவில சொல்லுது. வேதங்கள் இதைத்தான் சொல்லுது. சிந்தூராருண விக்கிரகம் ரணயனம் மாணிக்க மௌல்யஸ்வர துந்தூராருண விக்கிரகம் சொல்லல, இந்த ஸ்வரூபத்தை தான் சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு. அருணாம் கருணா தரங்கிதாட்சியம் திருதபாசங்குஷ புஷ்பபாணதாபம். அருணாம், அந்த ஆருண்யம்னு என்ன சொல்ற? கருணாதரங்கிதாட்சியம், அந்த ஆருண்யமானது காருண்யத்தை சொல்றதாம். மனுஷாளை காப்பாற்றணும் எனக்கூடியதான காருண்யத்தை உடையவள் அம்பாள், அதை சொல்றது இங்க. ஆகையால் நிஜாருண பிரபா பூர மத்திய பிரம்மாண்ட மண்டல இந்த நாமாவை தினந்தோறும் ஸ்மரிக்கிறோம். ஏன்னா நம்ம தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கவே தவிர யாராவது காப்பாத்தினாதான் மேல போக முடியும். விவகார தசையில காப்பாத்துறவங்க யாருக்கா, காப்பாற்றப்படுவது யார், அதான் ஞானம் வந்த தசையில எல்லாம் அப்புறம் எல்லாம் பேசுவாங்க. பரீட்சை பாஸ் பண்ண அப்புறம் அடுத்தவர் மட்டும் உனக்கு என்ன மண்டு தெரியாதுப்பா, இவன் போன வருஷம் கஷ்டப்பட்டான், அது லோக்கல் சகஜம். அதே மாதிரி விவகார திசையில நம்ம இருக்கும் பொழுது தேசாமகம் சமுத்தா மிருத்ய சம்சார சாகராது, நம்மளை கை தூக்கி விடப்படாதா அப்படின்னு இருந்துட்டு இருக்கோம். அதனால தினந்தோறும் என்ன பண்ணணும், இந்த நாம காலம் எழுது ஸ்மரிக்கணும். அம்மா காப்பாத்து நிஜாருண பிரபா பூர மத்திய பிரம்மாண்ட மண்டலா இப்படி. இதான அப்புறம் கம்பகா சோக புன்னாக சௌகந்திகல சத்கதா. இப்ப இதுக்கு பாஷ்யம் வைப்போம். நிஜஹா ஸ்வகீயா, தனக்கே உரித்ததான பார்க்கணும். இந்த ஆருண்யம் வேற யாரதோ கடன் வாங்கிட்டு வரல, பரமாத்மாவனுடைய ஜோதிஷ சூரியன் வாங்கிட்டு இருக்கார், சந்திரன் வாங்கிட்டு இருக்கார், அக்னி வாங்கிட்டு இருக்கார். அதனால்தான் யதாதித்யகதம் தேஜஹ ஜகத்பாசயதேகிலம் யச்சந்திரமசி யஜ்ஜாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். சூரியன் இடத்துல இருக்கிற ஒளியோ, சந்திரன் இடத்துல இருக்கிற ஒளியோ, நெருப்பு இடத்துல இருக்கிற ஒளியோ எல்லாம் நமதுதானே அப்படின்னு. அப்படின்னா இந்த ஒளி அவ வாங்கிட்டு இருக்கா, அதனால அவளும் ஒளிக்கிறா. சூரியனுடைய ஒளி வந்ததையானால் அது கண்ணாடியில போட்டுகளையானால் உங்க ஆத்துக்குள்ள சவத்துல ஒளிக்கிறது, வெளிச்சம் வருது. அது என்ன, சூரியன் தான். அது சூரியனுடைய ஒளி கண்ணாடியில பட்டு அங்கே விழுந்த மாதிரி அந்த பரமாத்மா தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹோபாச தேமிரதம் அப்படின்னு ஜோதிஷுக்களுக்கெல்லாம் ஜோதிஷா இருக்கக்கூடியது அந்த பரம்பொருள் இருக்க. அந்த ஸ்வரூபம் தனதானது, அதான் ஸ்வப்பிரகாசம். இன்னொரு ஒளியால் ஒழிக்கப்படாமலேயே மற்ற எல்லாவற்றையும் ஒழிக்கிறது. அந்நியன அவபாசகத்வேசி ஸ்வேதர சகல பாசகத்துவம். தர்க்கம் வாசித்தா இப்படி சொல்லுவோம். என்ன இன்னொரு புரியப்படாதுன்னு தானே வச்சுட்டு இருக்கோம். அதனால என்ன விவகாரம், இன்னொன்னால் ஒழிக்கப்படாமல் தான் எல்லா மற்றவைகளை ஒழிக்க கூடியது. அப்படிப்பட்டதான ஸ்வப்பிரகாசம் எங்க அம்பாள். அதனால்தான் நிஜா ஸ்வகீய தனதையான யோ அருண பிரபாயாக ரக்திம காந்தேகே பூரா பிரவாகா, அது எங்கேயும் அந்த சிவப்பான நிலை. தஸ்மின் மஜ்ஜந்தி ததபேதேன பாசமானானி, அதை விட வேறாக தோணுவதில்லை, எல்லாம் அதுதான் தோன்றதுன்னு. பிரம்மாண்டானாம் மண்டலானி, பிரம்மாண்டங்கள்னா அந்த பிரம்மாண்டம்னு சொன்னா லோகங்கள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு லோகத்திலையும் இருக்கக்கூடியதான தனித்தனி மண்டலங்கள். இந்த ட்ரெயின்ல போயிட்டே இருந்தா பழைய நாள்ல அங்க வெளியில பார்த்தேன்னா அந்த மினுமினு பூச்சின்னு ஒண்ணு இருக்கும், ஃபயர் ஃபிளைன்னு சொல்லுவாரு. அது மட்டும் ஒரு செகண்ட காணப்படும், அப்புறம் மறந்து போயிடும். அது மாதிரி அந்த மினுமினு பூச்சி மாதிரி இருக்குமோ? அங்கேயும் கருப்பா இருக்கக்கூடியதான இருட்டுல ஒரு செகண்ட் ஒரு பூச்சி காணப்படும். இங்க அதுவும் இல்ல, எங்க பார்த்தாலும் சிவப்பத்தான். அதனால பிரம்மாண்ட மண்டலானி யஸ்யாஸ்தா. அதுக்கப்புறம் பிராதகாலே சௌபாகியாதி நியாச விசேஷேஷு, சில நியாசங்கள் இருக்கு, சௌபாகியாதி நியாசங்கள்னு. இந்த சௌபாகியாதி நியாசங்கள் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இப்படி அம்பாளை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது. சௌபாகியாதி நியாச விசேஷேஷு யாதிருஷம் தியானம் விஹிதமஸ்தி, எப்படிப்பட்டதான தியானமானது சொல்லப்பட்டிருக்கோ தாதிருஷ ரூபவதி இத்யர்த்தா. இந்த சௌபாகிய நியாசம்ங்கிறது ஜெகத் அருணம் விபாவயன், உலகம் முழுக்க அப்படியே அருணமா பார்த்து ஸ்ரவத் சுதாரசாம், உங்க சஹசிரார மண்டலத்திலிருந்து அமிர்த பெருகு ஏற்பட்டா போலையும்
சரீரம் முழுக்க சுதா சிந்தோர் மத்திய சுரா சுதாதாராசாரை அப்படின்னு உடம்பு முழுக்க அப்படி சில்லுன்னு ஜலமானது உடம்பு முழுக்க வியாபிச்சா போல ஒரு தியானம் சொல்லப்படுறது. அந்த தியானம் மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கு. சாதிருஷ ரூபவதி, இப்ப அம்பாளுடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. இதைத்தான் நான் அந்த மந்திரத்தோட சொன்னேன். சம்பகா சோக புன்னாக சௌகந்தி கலகதா. அடுத்தது அம்பாள் எங்கிருந்து உண்டானாள்? அம்பாளுக்கு பிறவியே கிடையாது, நிச்சயமாச்சு. நிச்சயமான ஸ்வரூபத்துக்கு பிறவி இருக்குமா? ஜாதஸ்தி துருவோ மிருத்யோ, பறந்தால் போகணும், பிறவியே இல்லையே. ஆமா, அவ பறந்துன்னு சொன்ன இல்ல. சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா சொன்ன. சிதக்னியில இருந்து உண்டானா? சிதக்னியில இருந்து எப்படி சார் உண்டாவாள்? அதான் நெருப்புல இருந்து ஏதாவது உண்டா? நெருப்புல இருந்து ஜலம் உண்டாகும் இல்லையா? அக்னே ராபஹா, நெருப்புல இருந்து ஜலம் உண்டாகுமா? அனாவசியமா கதை விடுறல. நெருப்புல இருந்து ஜலம் உண்டாச்சா நெருப்பு அணைஞ்சுன்னா போயிடும். இல்ல இல்ல, இந்த நெருப்பு அணையாதுன்னு அவன் ஒத்துக்க மாட்டேன்னு. அவன் நெருப்புல இருந்து ஜலம் எப்படி சார் உண்டாகும்? புரியலையே. இவன் என்ன பண்ணினான் தெரியுமா? நான் வெளியில போய் 1 hour சுத்திட்டு வந்தேன் வெயில்ல. அப்படியே சுத்திட்டு வந்தான், உடம்பு முழுக்க வேத்து கொட்டுறது. அது நெருப்புல போய் வந்தேன்னா உடம்புல இருந்து புகைன்னா வரணும், ஜலம் வந்திருக்கு. அதான் சார் நெருப்புல இருந்து ஜலம் வந்ததுன்னு. இப்படியா பாடம் சொல்லி கொடுக்கறது? என்னதான் பிராக்டிகலா பாடம் சொல்லி கொடுத்தாலும் இப்படி நெருப்புல இருந்து ஜலம் உண்டாச்சு. உபனிஷத்து சொல்றது, நான் சொல்லல. சாந்தோக்கியத்துல இப்படி உண்டாகிறது அப்படின்னு சொல்றது. அந்த தத்தேஜ ஐச்சதா தத்தேஜோ சிருஜதா அப்படின்னு ஆரம்பிச்சு ஜலங்களை உண்டு பண்ணிட்டுன்னா நெருப்புல இருந்து ஜலம் எப்படி சார் வரும்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கல பதில் சொல்லு. அதே மாதிரியே அம்பாள் எங்கிருந்து சார் உண்டானாள்? உங்களுடைய சைத்தன்யம் எனக்கூடியதான அக்னியிலிருந்து உண்டானாள். சைத்தன்யம்ங்கிற ஒரு அக்னி என்னது? அதான் பிரம்மஸ்வரூபம். பிரம்மத்துக்கு தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஜயானமானந்தம் பிரம்மா அப்படின்னு அந்த சைத்தன்யம்ங்கிற அக்னியிலிருந்து உண்டானாள். சைத்தன்யம்ங்கிற ஒரு அக்னியிலிருந்து உண்டானாள்னு சொன்னேன்னா சிதக்னியிலிருந்து உண்டானாள்னு சொன்னேடையானால் அந்த சிதக்னி இருக்கிற இடம் என்ன? எங்கும் தான் இருக்கு. சர்வவியாபகமான பிரம்மம் ஒரு இடத்துல இருக்க, ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்ல. உலகம் முழுக்க வியாபிச்சு இருக்கு. அவ எங்க உண்டானாள்? இல்ல, உங்க மனசுல. உங்க மனோவச்சின்ன சைத்தன்யம் இருக்கே, அந்த கரணாவச்சின்ன சைத்தன்யம், அந்த கரணத்தினால சூழப்பட்டதான சைத்தன்யம். குடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கா போல உங்க மனதுக்குள்ள இருக்கக்கூடியதான இடவழியில இருக்கக்கூடியதான பிரம்ம சைத்தன்யம் அந்த இடத்துல இருந்து உண்டாச்சாம். எப்பொழுது உண்டாச்ச? அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம். நீங்க ஆச்சாரியன் இடத்துல இருந்து மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு நீங்க ஜபம் பண்ண தொடங்கினா உண்டாயிட்டாங்க. சிதக்னிகுண்ட சம்பூதா, உங்க இதயத்துக்குள்ள உண்டானாலும் இல்லையோ? எங்க இருந்து சார் உண்டானாள்? சிதக்னி குண்டத்துல, அக்னி குண்டத்துல. இந்த சிதக்னி குண்டம் என்னது? சிதக்னி இருப்பிடம் எது? உங்க இதயத்துக்குள்ள அந்த கரணாவச்சின்ன சைத்தன்யம் மனது வச்சுப்போம். அப்படி எல்லாம் வேண்டாம், மனதுக்குள்ள இருக்கு. இந்த மனதுக்குள்ள அப்படியே அந்த பக்தியோட இருக்கலாம் இல்லையா? நீங்க அந்த ஸ்ரத்தா பக்தியோட கூடி இருக்கக்கூடியதான மனதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வரலாம். மேல வரும் பொழுது முதல்ல எது சார் பார்ப்பேன்? நீங்க அம்பாளுடைய கிரீட்டத்தை பார்ப்பேன், அதுக்கப்புறம் கூந்தலை பார்ப்பேன், அதற்கு பிறகு தலைமுடிய பார்ப்பேன், அதுக்கு பிறகு நெத்திய பார்ப்பேன், அதுக்கு முன்னால புருவங்களை பார்ப்பேன், அதுக்கு முன்னால கண்களை பார்ப்பேன். அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் வரணும். அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமத்துல எப்படியே பாதாதி கேசாந்தம் சொல்லல, கேசாதி பாதாந்தம் சொல்லி. ஏன் சார் இப்படி சொல்லியிருக்கு? உங்க மனசுல அம்பாள் தோன்றதோ இல்லையோ, தோணும் பொழுது இப்படி சார் தோணும். முதல்ல இருந்து கிரீட்டம் தோணும், அதுக்கப்புறம் கூந்தல், அதுக்கப்புறம் நெச்சி, அப்படின்னா வரும். பாதம் வரைக்கும் கூட குல்பா கூர்ம பிரபதான்விதா நகதீதி நமஜனதமோகுடா பதத்வய பிரபாஜால பராக்ஷத சரோருஹ சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா மராளி மந்தகமன மகாலாவண்ய சேவதி. இது வரைக்கும் எங்க தலையில இருந்து ஆரம்பிச்சு. என்ன முதல்ல என்ன சொல்லணும்? தலையில இருந்து சொல்லணும். எங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கிறேன்? சிதக்னியிலிருந்து தான் பிறந்திருக்காளோ இல்லையா? இந்த சிதக்னியிலிருந்து பிறந்ததான ஸ்வரூபம் சோபாதிக ஸ்வரூபம். நிருபாதிகமான பிரம்மம் இல்லை. நிருபாதிக பிரம்மத்தை அறியத்தான் முடியுமே தவிர உபாசனம் பண்ண முடியாது. அங்கே அறிபவன், அறிவிக்கும் பொருள், அறிபவர், இவை எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
ததேகோ வசிஷ்ட சிவ கேவலேகம். அதான் எத்திரத்துவத்தை சர்வமாத்மைவா பூத் சொன்னேன். யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத் விஜானதா தத்ர கோமோஹக்கோகः ஏகத்வமனுபஸ்யதः. எல்லாம் ஒன்னா வருவது. என் சோகம் எது மோகம் எது தனியா இருக்கிறது ஒண்ணும் கிடையாது. எல்லாம் பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிட்டது. அந்நிலையானது நமக்கு வேண்டாம். இப்ப அது தானா வரும், நம்மகிட்டே இருக்கு, புதுசா வர வேண்டாம். ஆனால் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான கவலைகளும் துன்பங்களும் பீடைகளும் இவங்கெல்லாம் நம்மளை விட்டு போகணும். அதுக்கு அம்பாளுடைய சோபாதிகமான ஸ்வரூபம் வேணும். அந்த சோபாதிகமான ஸ்வரூபம் ஆருண்யமாக முதல்ல சொன்னேன். இப்பொழுது என்ன சொல்றேன், அந்த அம்பாள் தோண ஆரம்பிச்சா உங்க இதயத்துக்குள்ள நீங்க உள்நோக்கி பார்த்தீங்கன்னா அந்தர்முகசமாராத்யா பகிர்முகத்து துர்லபா. அந்த நீங்க உள்ளூர பார்க்க தொடங்கினான தஹரோஸ்மின் அந்தராகாசா, ஹிருதயத்துக்குள்ள தஹராகாசம் இருக்கு. அந்த தஹராகாசத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அம்பாளை தேடணும். ததன் வேஷ்டவ்யா தத்வாவஜிஜிஜாசிதவ்யா சொல்றது சாந்தோக்கியம். பாருங்க, அந்த தஹராகாச ரூபிணி அம்பாள் தஹராகாச ரூபமாக தோன்றா. அந்த தோடும் பொழுது எப்படி தோன்றாளா, அம்பாளுடைய கூந்தல், அந்த கூந்தலுக்கு மேல இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் சம்பக அசோக புன்னாக சௌகந்திகலசத்கத. சம்பக புஷ்பம், இந்த சம்பக புஷ்பம் தான் ஷண்பகம்ங்கிறீங்க. தெலுங்குல சம்பங்கியும்பா, அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி போயிடுது. நான் என்ன பண்றது, சம்பகம் வா சம்பகம் வா சம்பங்கியும் வா இருக்கட்டும். ஆனா அந்த ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் விசேஷம் உண்டு. அசோக புஷ்பம், புன்னாக புஷ்பம், அதுக்கப்புறம் என்ன சௌகந்திகலசத்கத. சௌகந்திகம்னா செங்கல் நீர்னு ஒரு அர்த்தம், அல்லது தாமரைன்னு ஒரு அர்த்தம். இப்படி இந்த புஷ்பங்களுடன் பிரகாசிக்க கூடியதான கூந்தலை உடையவள். இப்ப எப்படி சொல்லிருக்கேன், அம்பாளுடைய முதல்ல என்ன தோணித்து, புஷ்பங்கள் தோணித்து. இன்னும் கூந்தல் தோணல, கூந்தலுக்கு மேல அப்படி முடிச்சு வச்சிருக்க, அந்த புஷ்பங்கள் தான் தோன்றது. இது அடுத்த நாம வர சொல்லும் பொழுது எப்படி முதல்ல புஷ்பம் தோணிச்சு சார், வேற ஒண்ணும் ஏன் தோணலேன்னு அடுத்த நாம வந்து சொல்லுவேன். இன்னைக்கு என்ன இப்பவே சொல்லிவிட்டா, அந்த புஷ்பங்கள் தோன்றதுங்கிறால புஷ்பங்கள் என்ன சொல்றது, இந்த வேதத்துலதான் முதல்ல இந்த புஷ்பங்களுடைய பலத்தை பத்தி சொல்லி. புஷ்பங்கள் இருக்கே, பகவானுக்கு ஏன் சார் புஷ்பத்தை பூஜை பண்றேன், ஏன் அம்பாளுக்கு எதையாவது பூஜை பண்ணலானே? லட்டு வச்சு பூஜை பண்ணுதா, ஒரு 100 லட்டு 108 லட்டு பண்ணி ஒவ்வொரு லட்டு பூஜை பண்ணுங்களா? வேண்டாம், பிரகிருதி செய்யணுமா விகிருத்தி செய்யணுமா? லட்டுவால பூஜை பண்ணுதா, மைசூர் பாக்கோட பூஜை பண்ணு, உங்களுக்கு சாப்பிட்டா 308 பண்ணா போல இருக்குன்னு. அதை விட்டுட்டு என் புஷ்பத்தினால பூஜை பண்றேன், இது கொஞ்சம் நம்ம யோஜனையே பண்றது இல்ல. பெரியவா அப்படின்னா நான் அப்படி பாட்டியை கேட்டேன்னா உமாத நான் அசடு இல்லை, என்ன எங்க பெரியவாள நான் கேட்கல, அவ சொன்னதான் நான் பண்ணினேன். ரொம்ப அது நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியல. குழந்தை கேட்கறது என்ன, இது ஏன் புஷ்பத்தோட பூஜை பண்றேன்னு சொன்னா, எங்க பாட்டி பண்ணினா நான் பண்ணினேன், எங்க தாத்தா பண்ணினா நான் பண்ணினேன், எதுக்கு புஷ்பத்தோட பூஜை பண்றேன்? அது ஒரு அர்த்தம். வேதங்கள் சொல்றது இந்த புஷ்பங்களானது மனிதனுடைய சரீரத்துக்கும் அவருடைய மனசுக்கும் உபயோகப்படுகிறது. பகவானுடைய சிருஷ்டியில புஷ்பங்கள் இருக்க, அந்த ஒவ்வொரு புஷ்பமும் ஒவ்வொரு விசேஷத்தை கொடுக்கறதாம். இந்த ஷண்பக புஷ்பம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்றது, மனுஷியாளுக்கு சாதாரணமாக ஸ்திரீகளுக்குன்னு சொல்லலாமோன்னு தெரியல, வேதத்துல இருக்கிறத விடுங்க. அவன் என்ன சொல்றாளா, அவளுக்கு சாதாரணமாக டிப்ரெஷன் வருமா, நம்ம குறைச்சல்னு ஒரு எண்ணம் வருமா அவளுக்கு. அந்த எண்ணம் வராம இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஷண்பக புஷ்பம் உபயோகப்படுத்தணுமா. இது இருந்தது ஏனால் நானும் வசதி, அம்பாள் என்னையும் காப்பாத்துவாங்கிற ஒரு தைரியம் வரும். ஆகையால் அந்த தைரியம் உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் வரப்படாது, நான் வசதிங்கிற ஒரு அபிப்பிராயம் வரணுங்கிறதுக்காக செண்பக புஷ்பத்தை பூஜை பண்ணணுமா. அந்த புஷ்பத்துல அசோக புஷ்பம் அது பேர்லயே இருக்கு. இது இல்லாததுக்கெல்லாம் கவலைப்படுறா பார்த்தீங்களா, நிஜமா கவலை வந்தா கவலைப்பட வேண்டியதுதான். சில பேர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்ப அதுக்காக கவலைப்படுவோம். ஆன பிறகு பார்த்துக்கோ சொல்லல, கேட்க மாட்டாங்க. ஆயிடுமோ சார், நம்ம பரீட்சைக்கு எழுதுறோம், ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்லாம் நம்மள வந்து வெயிவாளே இல்லை, எழுதி ஆயிடும், அவனும் ரிசல்ட் கொடுக்கத்தான் போறான். கர்ப்பமும் வந்தார், அது இறக்கிட்டுதானே ஆகணும். என்ன ஆகுமோ என்ன கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம். அதனால இல்லாததுக்கெல்லாம் கவலைப்படுறதுன்னு சில பேருக்கு, அது போகணுங்கிறதுக்காக அசோக புஷ்பம். வஸ்துதா உங்களுக்கு சோகம் இல்ல, வியாபாரிகமாக சோகம் காணப்படுகிறது என்கிறது காமிக்கிறது தான் அசோக புஷ்பம். அதனாலதான்
அசோக வரத்துல கொண்டு வந்து சீதையை வச்சாரான் ராவணன். தெரியாம அவன் வேணும்னு வைக்கல. அசோக வண்டிக்கான நியாயம் ஏன் அசோக வரதுக்குள்ள வச்சிருந்த, வாழை மரத்துக்குள்ள வச்சிருந்தா ஏன் வாழை மரத்துக்கு இழப்பேள், ஆழ மரத்துக்கு வச்சிருந்தா என் பிள்ளை யாராவது ஆழ மரத்துக்கு வச்சிருந்து கேட்பேள். விவகாரம் என்னடா அது ஒரு காரணம் இல்லைன்னு ஒரு சமாதானம் சொல்லிக்க ஒரு வியாக்கியானத்துல. அசோகவனிக்கா நியாயம் ஏதோ பை மிஸ்டேக் ஏதோ ஒரு இடத்துல சான்ஸ் வச்சுட்டா சார். ஆனா அப்படி இல்லை. சோகமே இல்லாத, சோக காரணமா இல்லாத சந்தர்ப்பத்துல சோகத்தை அனுபவிச்சிருக்காய் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகத்தான் அசோகம். நாமும் அப்படித்தான். அந்த அம்பாள் இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்படணும், காமாட்சிகாடமவலம் என்னையும் காப்பாற்றுகிற தெய்வம் இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்படணும், எல்லாவற்றையும் சரணாகத தீனாத்த பவித்ரான பராயணே சர்வத்திய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதேன்னு அம்பாள்கிட்ட சமாதானம் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு நீங்க கவலைப்படணும். இருந்தாலும் மனுஷனுடைய சுவாவம் கவலைப்பட்டுட்டே இருப்பான். இந்த கவலை யாருக்கு அதிகம்னா ஸ்திரீகளுக்கு தான் அதிகம். சொல்லவும் மாட்டான், வெளியிலையும் சொல்ல மாட்டான். அது என்னமோ ஒரு அபிப்பிராயம். அது இருக்க விஷயம் சொல்லிவிட்டா அது போயிடுமே. உள்ளூர் ஏக்குமுண்டே இருந்துருவா. ஒரு 10-15 நாள் அனுப்புறோம், என்ன ஆச்சுன்னு கேட்டா மெல்லமா விடுவா. அடப்பா இது 15 நாள் முன்னே சொல்லியிருந்தா நான் தமிழ் சொல்லியிருப்பேனே, அதுக்காகத்தானே சொல்லலைங்கிற. விவகாரம் என்னடா ஆச்சுன்னா இந்த இல்லாததுக்கு கவலைப்படுறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த சோகம் இல்லாத இடத்துல சோகம் இருக்கு, அது போயிடுமா இந்த அசோக புஷ்பத்தினால பூஜை பண்ணின. அப்புறம் புன்னாகம், இந்த பாட்டுலயும் புன்னாக வராளின்னு ஒரு ராகம் ஒண்ணு. அதே மாதிரி இந்த புன்னாகம்னு என்னன்னா ரகசியமாக எல்லாவற்றையும் இந்த பாம்பு மாதிரி கோபத்தை வச்சுக்கிறது. அந்த புன்னாகம் அது போகணும் மனுஷால். அது இருந்தா அது அந்த கோபமானது சுவாதிகரண காத்துக்கம்னு சொல்லலாம். அது எங்க இருக்கோ அவளை ஹிம்சப்படுத்து. நான் உங்களை கோபிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மேக்சிமம் பண்ண போறேன், இந்த மனுஷன் இப்படித்தான் அப்படின்னு போயிட்டே இருப்பேன். ஒருத்தர் கோபிச்சுட்டா நம்ம என்ன சார் போட போறோம், அதை விடுங்க அப்படின்னு போயிடுவேன். ஆனா இந்த வெச்சம் பார்த்தீங்களா, அவன் மனசுல ஏன் வெச்ச அவ என்ன பண்ணா படம் 4 பேர் நம்மள வைவாளோ அனாவசியமா இங்கேயே இருக்கும். பெட்டர் யாரையும் வையாதீங்க. அவன் வெச்சா கேட்டுட்டு போயிடும், ரொம்ப நல்லா இருக்கு உங்க கிளாஸ்ல அப்படின்னு கேட்கக்கூடாது. விவகாரம் அவ்வளவுதான். அது சாதிகரண காத்துக்கம்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த புன்னாக புஷ்பங்கள்னால போட்டுல பொன்ன பூன்னு சொல்ல பார்த்தீங்களா, அத புன்னாகம்ங்கிறது பொன்னங்கிறது அப்படி மாறிடுச்சு எல்லா விவகாரங்களும். இதுக்கெல்லாம் பாட்டனிக்கல் நேம்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு அது அப்புறம் ஆத்துக்கு வாங்க சொல்றேன். எல்லாத்துக்கும் அது நமக்கு வேண்டாம். இது சாதாரணமா தமிழ்ல இருக்கக்கூடிய நாமக்கள் பொன்ன பூபா. அது சாதாரணமா என்னன்னா அதை கொண்டு வந்து இந்த தேங்காய் எண்ணெயில போட்டு அதை ரசத்தை வச்சு அதுக்கப்புறம் தலையை தேய்ச்சுப்பா. இப்படி எல்லாம் சிலதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்புறம் பொன்னாக சௌகந்திக செங்கல் நீரோ தாமரையோ மனசாந்தி கொடுக்க இப்படிப்பட்டதான புஷ்பங்கள் இருக்க. இவைகள்லாம் லசத்கதா, இவைகளோட கூடிய கூந்தலை உடையவள். இந்த பிளவர் தெரப்பின்னு புதுசா இப்ப ஆரம்பிக்கிற பட்சல இப்ப சிலது இப்படி ஆரம்பிச்சிருக்கு. இல்ல ஆரம்பிச்சு பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி நிறைய பேர் பிஹெச்டி எல்லாம் வாங்கிவிட்டாது. ஆனா யாரும் வேதத்தை கவனிக்கணும். அத்தனையும் ருக்வேதத்துல இருக்கிற மந்திரங்கள்ல இருக்கு. ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் என்னென்ன விசேஷம், வேத பாஷ்யமானது அவ்வளவு விசேஷமான ஒரு பதார்த்தம். ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் அதுக்குன்னு ஸ்வபாவம் என்ன, அந்த ஸ்வபாவத்தினால என்ன ஏற்படுறது, ஏன் இந்த புஷ்பத்தை தாங்கள் எடுத்து பகவானுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சீர்கள். நம்ம ஊர்ல பைத்தியக்காரங்கள்ல பெரியவா இதெல்லாம் எதுக்காக சொன்னா, அதை நீங்க தொட்டிலையானால் உங்க சரீரத்துக்கு சுத்தி, அதனுடைய வாசனை உங்களுக்கு வறுமையானால் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. அதுக்காக தான் பகவானுக்கு பூஜை பண்ணேனே சொன்னேனே தவிர இந்த புஷ்பத்தினால பகவானை பூஜை பண்ணியதுனால பகவானுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. ஏன்னா இந்த புஷ்பத்தை அவர் தான் ஏன் தயார் பண்ணினார். உலகம் முழுக்க அவர் தான் இருக்கும் பொழுது அந்த புஷ்பமும் அவர் சிருஷ்டி பண்ணதான புஷ்பம் அவருக்கு இல்லையா. நீங்க ஏதோ சில புஷ்பங்கள் தான் பூஜை பண்றீங்க. காட்டுல எத்தனை புஷ்பம் இருக்க, அத்தனை புஷ்பங்களும் அது உண்டாகிறது, மொட்டுறது, அதுக்கப்புறம் மலர்றது, தானா வாடி போறது, கீழே விழுந்துருது. இத்தனை புஷ்பங்கள் இருக்க, அதெல்லாம் பூஜை பண்ணாம புஷ்பங்களுக்கு அம்பாள் கவலைப்பட்டாலோ. ஏன் இந்த புஷ்பங்களை பூஜை பண்ணணும்னு சொன்ன, அதை பூஜை பண்ணுவதனால், அதை தொடுவதனால், அதை உபயோகிப்பதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பூஜை எதற்காக பண்றேன், பகவத் திருப்திக்காக இருக்கணும். அது இன்சிடென்டல் பெனிஃபிட். ஆனா ரியல் பெனிஃபிட் என்ன, உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். இப்படி சில புஷ்பங்கள் சொல்லிருக்கேன், இன்னும் பின்னால சில புஷ்பங்கள் வரப்போறது. அந்தந்த சந்தர்ப்பத்துல
ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் என்ன வேல்யூ என்ன ஏதுன்னு சொல்ல. இப்படி சம்பகா சோக புன்னாக சௌகந்திகல சத்கதா, இந்த புஷ்பங்கள்னால் பிரகாசிக்க கூடியதான ஒழிக்கக்கூடியதான கூந்தலை உடையவள். சம்பகா சம்பக புஷ்பம், அசோக புஷ்பம், புன்னாக புஷ்பம், சௌகந்திகம் தாமரை, செங்கல்நீர், இப்படிப்பட்டதான புஷ்பங்கள்னால் லசத் ஒழிக்கக்கூடியதான லசத் கதா. கதம்னு சொன்னா கூந்தல், இதோட இடைவெளி. இப்படி சொன்னேன்ல, புஷ்பங்கள்னால கூந்தல் ஒழிக்கிறதா அல்லது கூந்தல்னால புஷ்பங்கள் ஒழிக்கிறதா? இது கவி பண்ற காரியம். இருக்கிறத பார்த்தது அழகா இருக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. கூந்தல்ல புஷ்பம் வச்சதுனால கூந்தலுக்கு வசதியா, இல்ல கூந்தல்ல புஷ்பம் இருக்கிறதுனால புஷ்பத்துக்கு வசதியா? எப்படி இருந்தா உமக்கு என்னன்னா, அது வாக்தேவிகள் கேர்ஃபுல்லா போட்டிருக்கா. லசத் கதா. இங்க பாருங்க, கூந்தல் இந்த புஷ்பங்கள்னால அழகா இருக்கு. ஏன் புஷ்பங்கள் என்ன கூந்தல் நல்லா இருக்கு அதுவா? ஏன் சார் இப்படி என்ன கேட்கிறேன்? ரொம்ப அழகா அங்க வாக்தேவிகள் போய் கேட்க வேண்டியதானே. இல்ல சார், அது ஒரு ரகசியம் இருக்கு. அந்த புஷ்பங்கள் இருக்கிறதுனால அம்பாளுடைய அந்த கூந்தலானது அழகா இருக்கு. ஆனா அந்த புஷ்பங்களுக்கு வாசனை அம்பாளுடைய கட்டத்துல இருந்து வந்தது. பாருங்க, புஷ்பங்களுக்கு இருக்கிற வாசனை ஜகத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியதான திறமை, அந்தந்த புஷ்பங்களுக்கு அந்தந்த திறமைய யார் கொடுத்தா? அம்பாளுடைய கூந்தல் கொடுத்ததான். சௌகந்திக புஷ்பத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, அசோக புஷ்பத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, சம்பக புஷ்பம் தான் டிப்ரெஷன் குறையும். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் யாரு கொடுத்தா? அந்த அம்பாளத்துல இருக்க கட்டத்துல இருக்கக்கூடியதான கூந்தல்ல இருக்கக்கூடியதான சுவாபாவிகமான மனம் அந்த புஷ்பங்களுக்கு தனித்தனியாக வந்ததான். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனதோ மனோ யத்வாதோஹ வாசம் சமு பிராணஸ்ய பிராணஹா சக்ஷுட சக்ஷுஹு. இருக்கிறது ஒரே சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் கண்ணுக்கு பார்க்கிற திறமையும், காதுக்கு கேட்கிற திறமையும், மூக்குக்கு வாசிக்க திறமையும், நாக்குக்கு சுவைக்கக்கூடியதான திறமையும் கொடுத்தலாம். ஏன் சார் நாக்குக்கு பார்க்கிற திறமை கொடுத்தா என்ன? எப்போ நாக்கு வழியிலேயே வந்துருக்குமே, அழகா இருக்குமே சார், அதையும் கொடுக்கலன்னு போய் அம்பாளை கிளம்பும். என்ன கேட்கக்கூடாது. என்ன பண்ணிட்டு ஒன்றாக இருக்கக்கூடியதான மனம், அம்பாளுடைய கூந்தல்ல இருக்கக்கூடியதான மனமானது என்ன பண்ணித்தான்? அந்தந்த புஷ்பத்துக்கு அந்தந்த சக்தியை மட்டும் கொடுத்தது. அதனால லசத் கதா, கதங்கள் அந்த கூந்தலானது ஒழிக்கின்றன. ஆனா அந்த கூந்தலானது இவைகளுக்கு அந்த சௌகந்தியாதிகளை இவாள கொடுத்தது. ஆகையால் புஷ்பங்களுக்கு விசேஷமான பதார்த்தத்தை கொடுத்தது. அந்தந்த புஷ்பத்துக்கு அந்தந்த ரோகத்தை போக்கக்கூடியது கொடுத்து. இந்த துளசி இருக்கு பார்த்தீங்களா, அந்த துளசியானது என்ன பண்றதா? உங்க சரீரத்துக்குள்ள 3 தாத்துக்கள் இருக்கான் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்றது. கபம், வாதம், பித்தம். இது ஒழுங்கா சரியா இருந்தது ஏன்னா நம்ம ஆனந்தமா சிரிச்சுட்டு இருக்கோம். ஏதாவது கொஞ்சம் பித்தம் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுங்களேன், தலை சுத்தம். ஸ்வீட் சாப்பிட்டாலும் கசக்கும், பிராரப்தம். என்ன பண்றது? கபம் வந்துச்சுன்னா வச்சுங்க, இருமண்டே இருப்பான், கொண்டு தாத்தா மாதிரி. கபம், வாதம். வாதம் வந்துன்னா அந்த மாடி படிக்கிட்டு ஏற முடியாது, லிப்ட் இருந்தா தான், இல்லைன்னா கீழே கேட்பான். என்னடா நான் மாடி படிக்கிட்டு ஏற முடியல, மூட்டு வலி, இப்படி எல்லாம் ஏற்படும். ஸோ இந்த கபவாத பித்தங்கள் பேலன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குன்னா கஷ்டம். ஆனா மாறினா அது மறுபடியும் கரெக்டா வரணும்னா என்ன பண்ணோம்ல, துளசிய வெள்ளி பாத்திரத்திலயோ இல்லது காப்பர் வெசல்லையோ போட்டு, செப்பு பாத்திரத்திலயோ போட்டு ஒரு நாளெல்லாம் வச்சு அந்த தீர்த்தத்தை சாப்பிடுதோ சரியா போயிடுங்கிறது. அதனாலதான் கோவில்ல போனா, அனுமார் கோவிலுக்கு, விஷ்ணு கோவிலுக்கு போனா என்ன பண்றா தெரியுமா? அந்த 5 பாத்திரம், 10 பாத்திரம், 5 பாத்திரம் நம்ம இருக்கிற 5 பாத்திரம் இல்ல, 5 பாத்திரங்கள் இருக்கும் தனித்தனியா. அதுக்குள்ள எல்லாத்தையும் துளசி வச்சுப்பா. அதெல்லாம் தீர்த்தத்தை கொடுப்பார். பக்தியா தீர்த்தத்தை சாப்பிடும். அந்த துளசி கொடுத்தாலும் அது என்ன நல்லா கடிச்சு சாப்பிடும். விவகாரம் நடந்த அது என்ன பிரசாதம் தான், மனசுக்கு தெளிவை கொடுக்கறதுனால அதுக்கு பிரசாதம்னு. ஆனா என்ன, அதுக்கு மெடிசினல் குவாலிட்டி. யாதிருஷ்டா நிகிலாகமணி சுட்டாவ புஷ்பாவனி பிரத்யாசக்தி விதாயினி பகவத கிருஷ்ணஸ்ய சம்ரோபிதா. அந்த துளசியை வளர்த்தாலே உங்களுக்கு ரொம்ப க்ஷேமமா. ஒவ்வொருத்தர் ஆத்துலயும் துளசி இருந்தது. துளசிக்கு சாயங்கால வேளையில ஒரு குத்து விளக்கு, ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சு இப்ப நமஸ்காரம் பண்ணுவா. ஸ்ரீகட் பழைய நாள்ல அந்த விளக்கு கொஞ்சம் ஏற்றி வச்சோம்னா, கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த துளசி மரத்துல இருந்து விசேஷமான ஒரு சக்தி வருமா. அதுக்கு நமஸ்காரம் தான் சக்தி வருவா, சௌக்கியமா இருந்தா.
உடம்பு வியாதி இல்லாம இருந்தா. அப்படி ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு இலைக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்க. அதையெல்லாம் இதை சேர்த்து வச்சு சொல்ற. இப்ப பாஷ்யம் பார்ப்போம். இதானீம் அக்னிகுண்ட அபாதானக ஸ்தூல ரூப பிராதர்பாவே, அக்னிகுண்டத்திலிருந்து ஏற்பட்டு, அக்னிகுண்டமே அபாதானம், அபாதானம்னு உண்டாகிறத இடம். அது என்ன அக்னிகுண்டம்? சிதக்னிகுண்டம். அதனால சிதக்னிகுண்ட சம்பூதான்னு சொன்னேனோ இல்லையோ, அபாதானக ஸ்தூல ரூப பிராதுர்பாவே, ஸ்தூலமான உருவம் தோன்றும் காலத்தில் சீர்ஷஸ்ய பிரதமத்வாத், தலைதான கீழே இருந்து வருது, அம்பாள் உட்கார்ந்து இருக்கா, அப்படி கீழே இருந்து வர காலத்தை முதல்ல எது சாத்தோடும்? தலைதான தோறும். அது சீர்ஷஸ்ய பிரதமத்வாத். தேவி முகாபின்ன வாக்பவ கூட்டஸ்ய பஞ்சதசியாம் பிரதமத்வாச்சா. அந்த பஞ்சதசின்னு ஒரு மந்திரம் இருக்கான். அதுல 3 கூட்டங்கள் இருக்கான். முதல் கூட்டத்துக்கு வாக்பவ கூட்டம்னு பேரு, 2வது கூட்டத்துக்கு காமராஜ கூட்டம்னு பேரு, 3வது கூட்டத்துக்கு சக்தி கூட்டம்னு பேரு. அந்த முதல் கூட்டம் ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜா. இங்க இருந்து இது வரைக்கும் இதானே முகம்னு சொல்றான். இந்த முகம் இது இல்லை, இங்க இருந்து இது வரைக்கும் வச்சு போல. இந்த முகமானது அந்த பஞ்சதசியில முதல் கூட்டமா. அந்த முதல் கூட்டம் நீங்க பஞ்சதசி சொல்றப்ப 3வது கூட்டம் 2வது கூட்டம் முதல் அப்படியே சொல்றேன். 1 2 3 தான் சொல்றேன். அந்த 1 2 3 சொல்லப்ப முதல் கூட்டம் இது தலையிலிருந்து இது வரைக்கும். முதல்ல இங்க இருந்து சுருட்டியை சொல்லுமா. பிரதமத்வாத் தேவி முகாபின்ன வாக்பவ கூட்டஸ்ய, வாக்பவ கூட்டத்துக்கும் அம்பாளுடைய முகமா ஐடென்டிட்டின்னு எப்படிதான் சொல்றோம்? ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜா சொன்னதுனால பஞ்சதசியாம் பிரதமத்வாச்ச சீர்ஷமாரபியைவா, தலையிலிருந்து ஆரம்பிச்சு பாத பத்மாந்தம், பாதம் வரைக்கும், பாதத்தாமரை வரைக்கும் வர்ணயித்தும் ஆரம்பத்தே, வர்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். சம்பகாதி சப்தாக விருட்சே சக்தா. சம்பகம்னா என்ன அர்த்தம்? மாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மாமரம்னு அர்த்தம். அத்தின்னு அத்திக்காயை அத்தை பழம்னு சொல்றேன். அத்தின்னா அத்தி மரம்னு அர்த்தம். சம்பகம்னு சொன்னா அந்த மரம்னு அர்த்தம். ஏன்னா அப்படித்தானே சக்தி. சம்பகாதி சப்தாக விருட்சே சக்தாபி தத்தத் புஷ்பேஷ்வபி நிரூட லாட்சணிகா. ரூಢி துல்லியா லட்சணா நிரூட லட்சணா. ரூಢி மாதிரி யூஸ் பண்றோம் நம்ம. அதனால நிரூட லாட்சணிக்கா. அதனால சம்பகம் அசோகம் முன்னாகம் மல்லி ஜாதி இருவாட்டின்னு என்ன சார்? மரம் அர்த்தம். மல்லி ரோஜா தாமரைன்னு என்ன புஷ்பம் தானே அர்த்தம் இது பண்ணிக்கிறேன். அதனால ஆனா சில இடத்துல விருட்சத்தையும் சொல்லும். ஆகையால் இங்க நிரூட லாட்சணிக்காக திஹீனம் பிரசவே சர்வம் இது அக்னி புராண கோஷா. இது இந்த புஷ்பங்களை சொல்றதுங்கிறது பிரசவே புஷ்பத்தில் விரூடம், அது ரூடமாக இருக்கு. விஹீனம் பிரசவே ரூடம் இது அக்னி புராண கோஷா. சம்பகானிச்ச இத்தியாதி துவந்துவஹா. பாருங்க, சம்பகச்ச அசோகச்ச புன்னாகச்ச சௌகந்திகாச்ச அப்படி தனித்தனியா. சௌகந்திகானி கல்ஹாராணி தை புஷ்பை லசந்தா சோபமானாக பிரகாசிக்கின்றதான கச்சாக சிரோருவாக கூந்தல்கள் எஸ்யாஸ்தா. லசத் சப்தா அந்தர்பாவித ஞர்த்தா வா. இல்லைன்னா கூந்தல் பிரகாசிக்கிறது பிரகாசிக்க செய்கிறதுன்னு அர்த்தமும் சொல்லிக்கலாம். அந்தர்பாவித ஞர்த்தம்னா இதனால பிரகாசிக்கிறது அல்லது பிரகாசிக்க செய்கிறது. தேன புஷ்பேஷு ஸ்வீய பரிமாண ஆபாதக்காக கதா. இதனால என்ன தெரிகிறது? புஷ்பங்களில் புஷ்பங்களுக்கு தன்னுடைய வாசனையை கொடுப்பது கூந்தல்கள். கூந்தல் என்ன பண்ணிட்டு அந்த புஷ்பங்களுக்கு அந்த வாசனையை கொடுத்ததும் ததுக்தம். இதை சொல்லியிருக்கார். எப்படி? ஜானாதி புஷ்பகந்தான் பிரமர தொம்ப்ரூஹி தத்துவம். ஏ வண்டே, நீ புஷ்பங்களுடைய வாசனை அறிவார். அது எப்படி வண்டுக்கு தெரியும்? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? வண்டு உங்களுக்கு சொல்லிட்டா? வண்டு எனக்கு புஷ்ப வாசனை தெரியும், உங்ககிட்ட சொல்லிட்டோம், உங்களுக்கு எது தெரியும் அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிளா தெரியும். ஏன்னா இந்த கோலுக்கு போனேன்னு வச்சுக்கலேன், நிஜமான புஷ்ப மரத்தை தான் அதுல வண்டு உட்காரும். பிளாஸ்டிக் புஷ்ப மரம் தான் வண்டு உட்காராது. அதுக்கு எப்படி சார் தெரியும்? கேளுங்க, என்ன விவகாரம் கொடுக்க அதுக்கு தெரியும் எது நிஜமான புஷ்பம், எங்க வாசனை இருக்கு, அதுதான் உட்காரும். பிளாஸ்டிக் புஷ்பத்துல உட்காராது. வேடிக்கைக்கு போட்டிருக்கிறது. அதாவது ஜானாதி புஷ்பகந்தான் பிரமர ஸ்வம்ரூஹி தத்துவம். ஏ வண்டே, நீ உண்மையை சொல்லு எனக்கு. ஏன் தத்துவம் எனக்கு சொல்லு. தேவியாக்கே ஜகலாபே கந்தா கேனோபமீயேதா.
அம்பாளுடைய கசங்கள்ல கூந்தல்ல இழக்கக்கூடியதான வாசனைய எதோட நம்ம உபமானம் பண்ணலாம்? சம்பக புஷ்ப வாசனையா, அசோக புஷ்ப வாசனையா? அம்பாளுடைய கூந்தல்ல இருந்து வாசனை வந்தது. இந்த காரியத்தை வச்சுத்தானே காரணத்தை அனுமானம் பண்ணோம். லோகத்துல எப்படி சார் அனுமானம்? காரியத்தினாலதானே காரணத்தை அனுமானம் பண்ணோம். பாத்திரத்தை தொட்டு கை சுட்டது, அப்ப என்ன அர்த்தம்? அதுக்குள்ள நெருப்பு இருக்கு, யாரோ நெருப்புல வச்சு இறக்கியிருக்கான், மாமிக்கு கோப்பம் வந்துடுது, இவர் தான் நான் சமைக்கிறேன்னு ஆரம்பிச்சேன், ஒரு பாத்திரத்தை சூட எடுத்துட்டார், எடுத்துட்டு போனாரு, டக்குன்னு எடுத்து வைத்தார், அங்க வச்சா அடான்னு கீழே விட்டார். என்னடா விவகாரம் தான் சொன்னேன், உங்க காரியம் பார்த்துட்டு போங்க. ஒவ்வொரு காரியத்துல ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அது பார்த்தவளுக்கு தான் தெரியும். அதுக்குள்ள நெருப்பு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அனுபவிச்சா தானே தெரியும். காரணத்தினால்தானே காரியத்தை அனுமானம் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்க. சித்தியாதிக்கம் சகத்துவம் காரியத்வா கடவது, காரியத்தினாலதானே காரணத்தை அனுமானம் பண்றேன். அதே போல இந்த சம்பக புஷ்பத்துல வாசனை இருக்கிறதுனால இந்த வாசனை அங்கிருந்து வந்திருக்கணும். ஆகையால் அம்பாளுடைய கட்டத்துல இருந்து கூந்தல்ல இருந்து வாசனை வந்திருக்கணும். ஆனா அசோக புஷ்பத்து வாசனை அம்பாளுடைய கூந்தலா, சம்பக புஷ்பத்துடைய வாசனையா, தாமர புஷ்பத்துடைய வாசனை எது நீ சொல்லுமா அப்படின்னு அந்த பிரமரத்தை கேட்டாராம். யாரு கேட்டார்ல? பரமேஸ்வரன் கேட்டார். சோமசுந்தர விலாசம்ங்கிற கிரந்தத்துல அது பரமேஸ்வரன் எழுதினார். எழுதிவிட்டு என்ன பண்ணினார் தெரியுமா? தர்மன்னு ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேட்டு இதை கேட்டு சொல்லு அந்த வண்டை அப்படின்னு சொன்னாராம். அந்த வண்டு என்ன சொல்லிச்சு தெரியுமா? இதுக்கெல்லாம் கேட்டு அம்பாளே கேட்டுக்கோட்டு என்ன போய் கேட்கறேன்னா, எனக்கு புஷ்பம் தான் வேணுமே, ஒரு ஒண்ணும் இல்ல, அம்பாளுடைய பாதம் தான் எனக்கு வேணும், தலையில இருக்கிறதா எனக்கு வேண்டாம். என்ன சிஷ்யானா பாதி அதிகாரா, பாதத்துல தான் எனக்கு வேணுமே, அதுதான் வேண்டாம். புஷ்பம்னு நான் போய் பாருவேன், அந்த ஒவ்வொரு புஷ்பத்திலும் ஒவ்வொரு ஆசனம் இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்கிறதா. அப்படி ஜானா திபுட்பகந்தான் பிரமரத்வம் புரோஹிதத்வம் மே தேவியாக்கே ஜகலாபே கந்தக்கே நோபமீயேதா இதி. இப்படி இது வரைக்காச்சா? ஆனா சார் முதல்ல அந்த சிதக்னியிலிருந்து அப்படியே மேல வந்தான்னு சொல்றேன். மேல வரும்பொழுது முதல்ல கிரீட்டம் தானே காணப்படணும். கிரீட்டம் காணப்பட்ட பிறகுதானே கூந்தல் காணப்படணும். கூந்தல் காணப்பட்ட பிறகுதானே அதுல இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் காணப்படணும். நீங்க முதல்ல இது சொல்லிவிட்டு அப்புறம் கிரீட்டத்தை சொல்றேன். உங்களுக்கு முதல்ல சொன்னதே தப்பு. ஏதோ சொன்னார் சார், சொல்றது வியாக்கியானம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, கிரீட்டம் வேற, கோட்டீரம் வேற. கிரீட்டம்ங்கிறது ஆண் தெய்வங்கள் வைத்துக் கொள்றது, கோட்டீரம் என்கிறது பெண் தெய்வங்கள் தலையில வைத்துக் கொள்றது. இந்த ஹெல்மெட்லயே பாருங்க, ஸ்திரீகள்லாம் ஹெல்மெட் போட்டுக்க மாட்டேன். ஏன்டா நான் தலை கலைஞ்சு போயிடுமா? என்னமோ சொல்றேன், கலைஞ்சே இருக்கிறவளுக்கு இதெல்லாம் விவகாரம் முழுக்க நமக்கு வேண்டாம். ஆனா என்னன்னா, இந்த கோட்டீரம் எனக்கூடியதான கிரீட்டத்துல அது முன்னால இருக்கணும், பின்னால அந்த தலையாரு ஹேர்டு கிழாம இருக்கிறதுக்காக அங்கே ஒரு ஓட்டம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதான கிரீட்டத்துக்கு கோட்டீரம்னு பேர். இதை எங்க பார்க்கலாம் நீங்கன்னா, இந்த கோயில்ல ஸ்ரீ தெய்வங்களுக்கும் புருஷ தெய்வங்களுக்கும் ஆபரணங்களை பண்றது பார்த்தீங்களா, அந்த ஆச்சாரிக்கு தெரியும். அது விவகாரம் என்னன்னா, பின்னால அந்த புஷ்பங்கள்லாம் வெளியில தெரியறா போல ஓட்டம் இருக்குமா, அது கரெக்டா. அதனால கோட்டீரம் அப்படி. அதனாலதான் குருவின் தமணி ஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா, கனத் கிரீட்ட மண்டிதா இல்ல, கனத் கோட்டீர மண்டிதா அப்படின்னு விசேஷமாக சொல்லப்படுறது. அப்படி அந்த கோட்டீரத்தினுடைய விசேஷத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடியதான ஒளி எப்படி இருக்கு, அதனால என்ன லாபம், அந்த மந்திரம் என்னங்கிறது அப்புறம் மேல அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் சகனோ வது சகனோ புனஸ்து சகனோ